1392ல ஈ சியோங்கை அப்படின்னு ஒருத்தர் ஜோசியோன் டைனாஸ்டியை உருவாக்குறாரு. இந்த டைனாஸ்டி 1897 வருஷம் வரைக்கும் நீடிச்சிச்சு. அதுக்கப்புறம் கொரியன் எம்பையர் இந்த டைனாஸ்டியை கைப்பற்றிட்டாங்க. இவங்க ஆட்சியில் இருக்கும் போது கொரியன் மக்கள் எல்லாரையுமே கன்ஃபியூஷன் ஐடியாஸ் ஃபாலோ பண்ண வச்சாங்க. இந்த டைனாஸ்டி ரொம்ப நல்லாவே நடந்துட்டு இருந்துச்சு. எப்போ வரைக்கும்னா 1590s ஜப்பான் கொரியாவை இன்வைட் பண்ணுற வரைக்கும் ஜாப்பனீஸ் இந்த ஜோசியன் டைனாஸ்டியவும் மின்ட் டைனாஸ்டியவும் கைக்குள்ளே வச்சுக்கணும்னு நினச்சாங்க. ஜாப்பனீஸ் கூட மட்டும்தான் இவங்க ஃபாரின் இன்வேஷன்ஸ் வச்சுக்கணும்னு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மஞ்சு இன்வேஷன்ஸும் கொரியாவில் தான் நடந்தது. ஃபர்ஸ்ட் மஞ்சு இன்வேஷன் 1627லையும் செகண்ட் மஞ்சு இன்வேஷன் 1636 to 1637லையும் நடந்தது. இதனால் இந்த ஜோசியன் டைனாஸ்டி நிறையவே பாதிக்கப்பட்டுச்சு. இப்படி நிறைய பேர் இன்வேர் ஆனதுனால ஜோசியன் டைனாஸ்டி ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க. அந்த பாலிசி என்னென்னா ஐசோலேஷன் பாலிசி. அதாவது எந்த ஃபாரினர்ஸ் கூடயும் நாங்கள் ட்ரேடிங் வச்சுக்க மாட்டோம், நாங்கள் ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் டைனாஸ்டியாக இருப்போம் அப்படின்னு அவங்க ஒரு ரூல் கொண்டு வராங்க. ஐசோலேஷன் பாலிசி ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் ஜோசியன் டைனாஸ்டி திருப்பி நல்லபடியாக நாட்டை ஆட்சி செய்ய ஆரம்பித்தாங்க. 1864 வருஷம் ஜோசியன் டைனாஸ்டியோட கிங் சியோல்ஜாங் இறந்து போறாரு. ஜோசியன் டைனாஸ்டியை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டோட ராஜா இறந்ததுக்கப்புறம் அவரோட குழந்தைக்கு தான் அந்த நாட்டுக்கு ராஜாவாக முடியும். ஆனால் சியோல்ஜாங்க்கு குழந்தைங்க இல்லாததுனால அடுத்த ராஜா யாரு அப்படின்னு யாராலும் டிசைட் பண்ண முடியல. அதனால கோஜோங் அப்படின்னு ஒரு 12 வயசு குட்டி பையனை ராஜாவா அறிவிக்கிறாங்க. கோஜோங் ரொம்ப சின்ன பையனா இருந்ததுனால கோஜோங்கோட அப்பா கோஜோனோட பேரை வச்சு அந்த நாட்டை ஆட்சி பண்ணிட்டு வந்தாரு. இந்த நாட்டுக்கு சரியான ஒரு அரசன் இல்லாத காரணத்தினால இப்போ அந்த ஐசோலேஷன் பாலிசிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது. 1870s ஜப்பான் திருப்பி கொரியாவை இன்வைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரச்சனை 6 வருஷத்துக்கு மேலே நீடிச்சுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஃபைனலாக ட்ரீட்டி ஆஃப் கிங்வா அப்படின்னு ஒரு ட்ரீட்டியை சைன் பண்ணுறாங்க. இந்த ட்ரீட்டி படி ஜப்பான் திருப்பி கொரியாவை இன்வைட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களும் ஒத்துக்கிட்டு சைன் போட்டு கொடுத்துட்றாங்க. கோஜோங்கோட அப்பாவையே தூக்கி போட்டு அவர் கிங் பதவிக்கு வந்துடுறாரு. இவர் வந்ததுக்கு அப்புறமா ஃபாரின் ட்ரேட் வேணும்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாருமே இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்குள்ளேயே ஜப்பான் திருப்பி கொரியாவை இன்வைட் பண்றாங்க. இந்த டைம் எப்படி இன்வைட் பண்ணாங்க அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு ஒரு வார் ஷோ காட்டுறோம் அப்படின்னு கொரியா கிட்ட பேசி அவங்களோட வார் போட்ஸ் எல்லாத்தையுமே கேங்வாங் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வராங்க. கேங்வாங்கிறது ஒரு கோஸ்டல் பிளேஸ். இதோட ரீஜன் காரணமாக அமெரிக்கா, பிரெஞ்சு இதற்கு முன்னாடியே கேங்வாங்கை கேப்சர் பண்ண நினச்சாங்க. ஆனால் அவங்களால அது முடியலை. இப்போது புதுசாக கோஜோங் வந்து இருக்கிறதுனால ஜப்பான் ஈஸியாக இவங்க கிட்ட நாங்கள் உங்களுக்கு ஒரு வார் ஷோ காட்டுறோம் அப்படின்னு கேங்வாங்குக்கு அவங்களோட வார் போட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டாங்க. ஜப்பானோட நோக்கம் என்னென்ன, கொரியாவை கேப்சர் பண்ணுறது. கொரியாவை கேப்சர் பண்ணாதான் ஜாப்பனீஸோட ட்ரேட் எல்லாமே கொரியாவுக்கு போகும். இதனால் திருப்பி 1882 ஜப்பான் கொரியாவை இன்வைட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த டைம் கொரியாவால் ஜப்பானோட இன்வேஷனை தடுக்க முடியல. இதனால் இவங்க 2 பேரும் பேசி ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணாங்க, ட்ரீட்டி ஆஃப் சமல்போ. இந்த ட்ரீட்டி படி கொரியா ஜப்பானுக்காக 3 போர்ட்ஸை திறந்து விடணும். இந்த 3 போர்ட்ஸ் வழியாக ஜாப்பனீஸ் அவங்களோட குட்ஸை கொரியாவுக்கு வந்து சேல் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் ஜப்பான் வேற ஒரு காரணம் சொல்லி கொரியாவுக்கு வந்து கொரியன்ஸை கஷ்டப்படுத்துறதுனால ஜாப்பனீஸ் கொரியாவுக்கு 4 லட்சம் ஜாப்பனீஸ் yen கொடுக்கறதாகவும் ஒத்துக்கிட்டாங்க. என்னதான் கொரியா 3 போர்ட் ஜாப்பனீஸ் கேரியர்ஸ்க்காக திறந்து விட்டாலும்
நார்தர்ன் பெனின்சுலாவில் சைனா தொடர்ந்து கொரியாவை இன்வைட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் இப்போ நார்தர்ன் பெனின்சுலாவில் சைனாவும் சதர்ன் பெனின்சுலாவில் ஜப்பானும் அவங்களோட பவரை காட்ட ஆரம்பித்தாங்க. கொரியாவை எப்படியாவது கேப்சர் பண்ணிடணும் அப்படிங்கிற ஆசை திருப்பி இந்த 2 கண்ட்ரீஸ்க்குமே வருது. அதனால் 1884 சைனா அங்குள்ள மக்கள் எல்லாரையும் சேர்த்து ஜப்பானை வெளியே துரத்துறதுக்காக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஜப்பானும் சைனாவை வெளியே அனுப்புறதுக்காக அங்குள்ள மக்கள்லாம் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த வேலைகள் எதுவுமே நடக்காததுனால சைனா அவங்களோட ட்ரூப்ஸை சைனாலிருந்து கொரியாவுக்கு வர வச்சாங்க. ஜப்பானும் அவங்களோட ட்ரூப்ஸை கொரியாவுக்கு வர வச்சாங்க. இந்த இடத்துல ஒரு வாரக்கால சூழ்நிலை இருந்துச்சு. இதனால லீ ஈட்டோ கன்வென்ஷன் அப்படின்னு ஒரு கன்வென்ஷன் 1884 சைன் பண்ணாங்க. இந்த கன்வென்ஷன் படி 2 கண்ட்ரியுமே கொரியாவில் வச்சு வார் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ட்ரீட்டி. இந்த ட்ரீட்டி முதல்ல இந்த 2 கண்ட்ரிஸுமே சைன் பண்ணாங்க. எதனால அப்படின்னா இந்த 2 கண்ட்ரிஸ்க்குமே ரொம்ப பவர் இல்லை கொரியாவில். இந்த காரணத்தினால இந்த ட்ரீட்டியை சைன் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த ட்ரீட்டி ரொம்ப நாளைக்கு நிலைச்சு நிற்கல. ஏன் அப்படின்னா திருப்பி ஒரு ரெவல்யூஷன் கிளம்புது. அதனால் சைனா திருப்பி அவங்களோட ட்ரூப்ஸை கூப்பிடுறாங்க, ஜப்பான் திருப்பி அவங்களோட ட்ரூப்ஸை கூப்பிடுறாங்க. சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக உள்ளதுனால 2 கண்ட்ரிஸும் திருப்பி சேர்ந்து சரி கொரியாவில் நம்ம இந்த வார் வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்டி ஆஃப் டியன்ஸ்டைன் அப்படின்னு ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணாங்க. இந்த ட்ரீட்டி படி என்ன அப்படின்னா திருப்பி அதே தான், இந்த 2 கண்ட்ரிஸும் அவங்களோட ட்ரூப்ஸை அவங்கவுங்க நாட்டுக்கே கொண்டு போயிடும், திருப்பி கொரியாவுக்கு எந்த சூழ்நிலையிலையும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சைன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் சினோ ஜாப்பனீஸ் வார் ஸ்டார்ட் ஆகுது. கொரியன் பெனின்சுலாவை கேப்சர் பண்ணுறதுக்காக சைனாவோட கிங் டைனாஸ்டியும் எம்பையர் ஆஃப் ஜப்பானும் சேர்ந்து சண்டை போட ஆரம்பித்தாங்க. இந்த வார் 6 months கண்டினியூ ஆனாலும் ரிசல்ட்டே இல்லை. ஒரு பக்கம் கிங் டைனாஸ்டி அவங்களோட போர்ட்டை இழக்க ஆரம்பித்தாங்க. இதனால் கிங் டைனாஸ்டி பீஸ் ஃப்ளாக் காட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இந்த காரணத்தினால ட்ரீட்டி ஆஃப் ஷிமோனோசகி அப்படின்னு ஒரு ட்ரீட்டி கிங் டைனாஸ்டியும் எம்பையர் ஆஃப் ஜப்பானும் சைன் பண்ணாங்க. இந்த ட்ரீட்டி படி சைனா அவங்களோட எல்லா ட்ரூப்ஸையும் கொரியாவிலேருந்து எடுத்துகிட்டு போயிடணும். திருப்பி அந்த ட்ரூப்ஸ் கொரியாவுக்கு எந்த காரணத்திலையும் வரவே கூடாது. இது மட்டும் இல்லாமல் ஜப்பானுக்காக கிங் டைனாஸ்டி 4 போர்ட்ஸை திறந்து விடுறாங்க. இது பத்தாதுன்னு சைனா 20 crore குப்ளிங் டெரிஸை ஜப்பானுக்கு வார்ஃபேராக கொடுக்கணும். ட்ரீட்டி ஆஃப் ஷிமோனோசகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ட்ரீட்டியாக அமைஞ்சுது. இதற்கப்புறமா சைனா அவங்களோட ட்ரூப்ஸை கொரியாவுக்கு அனுப்பவே இல்லை. இது மட்டும் இல்லாமல் ஜாப்பனீஸ் கொரியா கூட ஈஸியாக ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. 19th century எண்டில் ரஷ்யா ஒரு மேஜர் பவரை உருவாக்குறாங்க. அவங்க ஈஸ்டர்ன் யூரோப், சைபீரியா, சென்ட்ரல் ஏஷியா இந்த 3 இடத்தையுமே கான்கோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சீசார் நிக்கோலஸ் அப்படிங்கிற ஒரு ரஷ்யன் கிங் அவரோட எம்பையர் எக்ஸ்பேண்ட் பண்ண நினைக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா அவங்களோட ஷிப்பிங் சென்டர் விளாடிவோஸ்டோக்கில் தான் நேவி பேஸ் வச்சுருக்காங்க. வின்டர் டைமில் விளாடிவோஸ்டோக் ஃபுல்லாகவே ஐஸ் ஆகிறதுனால அவங்களால நேவி ட்ரைனிங் கொடுக்க முடியல. இதனால் அவங்க வார்ம் வாட்டர் போட்டு அவங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சி கொரியன் பெனின்சுலாவையும் லியோடாங் பெனின்சுலாவையும் கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு அவங்களுக்கு உடனே வார்ம் வாட்டர் போர்ட் வேணுங்கிறதுனால லியோடாங் பெனின்சுலாவில் ஒரு போர்ட் லீஸ்க்கு எடுக்கிறாங்க. இது எந்த போர்ட்னா போர்ட் ஆர்த்தர். இந்த போர்ட் ஆர்த்தரை எப்படியாவது நம்ம கேப்சர் பண்ணாதான் நம்மளால இங்கே நேவல் பேஸ் உருவாக்க முடியும் அப்படின்னு சீசார் நிக்கோலஸ் II நினைக்கிறாரு. இந்த விஷயம் ஜப்பானுக்கு தெரிய வருது. ஜப்பான் ரஷ்யாவோட எக்ஸ்டென்ஷனை பார்த்து பயப்படுறாங்க. ஜப்பான் ரஷ்யாவுக்கு எதிராக வார் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா ஃபர்ஸ்ட் சினோ ஜாப்பனீஸ் வாரில் கிங் டைனாஸ்டிக்கு ஹெல்ப் பண்ணது ரஷ்யன் எம்பையர் தான். ஸோ என்னை எதிர்க்கிறதுக்காக நீங்கள் எதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் ரஷ்யா மேலே போர் தொடுக்கிறாங்க. எப்போ அப்படின்னா 1904 ஜப்பான் போர்ட் ஆர்த்தரை அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அட்டாக் பண்ணுறது வெறும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க நியூஸ் கொடுக்குறாங்க. இந்த விஷயம் ரஷ்யன் எம்பையரோட டாப் எம்பரர்ஸ்க்கு போகவே இல்லை. ஆனால் அதுக்குள்ளே அட்டாக் முடிஞ்சிருது. 8 gennaio 1904.
il Giappone attacca di sorpresa la fortezza di Port Arthur. I 30.000 difensori russi di Port Arthur resistono per 5 mesi all'intenso fuoco dei cannoni dei giapponesi. ரஷ்யா ஜப்பான் சொல்லாமே வார் தொடுத்துட்டாங்க அப்படின்னு ஜாப்பனீஸை கண்டம் பண்ணாங்க. ரஷ்யா இந்த பிரச்சனையை இன்டர்நேஷ்னல் கமிட்டிக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சி கொண்டு போனாங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது வரைக்கும் எந்த ட்ரீட்டியுமே சைன் பண்ணல. அதாவது எந்த கண்ட்ரியாவது இன்னொரு கண்ட்ரி மேலே வார் புரியணும் அப்படின்னா முன்னாடியே சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு ட்ரீட் இது வரைக்கும் சைன் பண்ணவே இல்லை. இது ரஷ்யாவுக்கு இப்போ தான் தெரியுது. சரி அவங்க எப்படி நம்மளை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா ரூசோ ஜாப்பனீஸ் வாரை கொண்டு வராங்க. இந்த ரூசோ ஜாப்பனீஸ் வார் வந்து 1904 ஆரம்பிக்குது. இந்த வார் மெயினாக கொரியன் பெனின்சுலாவை சுற்றி தான் நடக்குது. அதாவது ரஷ்யாவும் அவங்களோட நேவல் பேஸை கொரியன் பெனின்சுலா பக்கத்தில் உள்ள சீஸ் கொண்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி ஜாப்பனீஸும் கொரியன் பெனின்சுலா பக்கத்தில் அவங்களோட நேவல் பேஸை கொண்டு வந்துடுறாங்க. 2 பேரும் கொரியன் பெனின்சுலா பக்கத்தில் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த வார் 2 வருஷம் நடக்குது. ஆனால் இதுக்கு எண்டே இல்லை. இந்த காரணத்தினால இந்த 2 கண்ட்ரிஸுமே ஒத்துக்கிட்டு இந்த வாரை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. இந்த வாரை வேர்ல்டு வார் 0 அப்படின்னு சொல்லப்படுது. ரூசோ ஜாப்பனீஸ் வார் முடிஞ்சதுக்கு அப்புறமே ஜோசியன் டைனாஸ்டியோட எண்டு வருது. ஜோசியன் டைனாஸ்டியோட எண் 1897 வந்ததுக்கப்புறமா கொரியன் எம்பையருங்கிற பேரில் அடுத்த டைனாஸ்டி உருவாகுது. ஜோசியன் டைனாஸ்டி என்னதான் எண்டுக்கு வந்தாலும் கோஜோகே கொரியன் எம்பையரோட ஃபஸ்ட்டு ராஜாவாக இருக்கார். ஜப்பான் கண்டினியூஸாக கொரியாவை வந்து கான்குவர் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால ப்ரொடக்டோடைய ட்ரீட்டி அப்படின்னு ஒரு ட்ரீட்டி 1905 சைன் பண்ணாங்க. இந்த ட்ரீட்டி படி என்னென்னா கொரியா ஜப்பான் சொல்கிற சில ரூல்ஸை கேட்கணும் அப்படின்னு சைன் பண்ணுறாங்க. இந்த ட்ரீட்டி வந்து 2 வருஷத்துக்குள்ளேயே ஜாப்பனீஸ் கோஜோங்க ரூல்லேருந்து எடுத்துகிட்டு இன்னொரு கிங்கை கொண்டு வந்துடுறாங்க. அப்படி என்னதான் கிங்கை மாற்றினாலும் இந்த கொரியன் எம்பையர் அதுக்கப்புறம் 3 வருஷம் தான் தாக்கு பிடிக்க முடிஞ்சுது. 1910 இந்த கொரியன் எம்பையர் மொத்தமாக உடஞ்சி ஜாப்பனீஸ் கொரியா மேலே ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துடுறாங்க. ஏப்ரல் 15, 1912 கொரியாவோட கிரேட்டஸ்ட் எம்பரர் பிறக்கிறாரு. இவர் யார் அப்படின்னா கிம் இல் சங். இவர் பிறக்கும் போது இவருக்கு வச்ச பேர் கிம் சாங் ஜூ. இவர் பிறக்கும் போது ஜாப்பனீஸ் தான் கொரியாவை கேப்சர் பண்ணி ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜாப்பனீஸ் ரூல்லேருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு கொரியாவை விட்டு தப்பிச்சு போன பல ஃபேமிலிஸில் இவர் ஃபேமிலியும் ஒன்று. இவர் ஃபேமிலி கொரியாவிலேருந்து மஞ்சூரியாவுக்கு தப்பிச்சு போயிடுறாங்க. இவர் சின்ன வயசுலேயே மஞ்சூரியாவுக்கு போனதுனால இவர் சைனீஸில் நல்லா வெல்வர்ஸ்டாக இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இவர் ஸ்கூல் படிக்கும் போதே ஒரு யூத் கம்யூனிஸ்ட் ஆர்கனைசேஷனில் சேர்ந்துடுறாரு. இவர் அந்த யூத் கம்யூனிஸ்ட் ஆர்கனைசேஷனில் ஒரு சின்ன மெம்பராக சேர்ந்து படிப்படியாக உயர்ந்து 10 இயர்ஸ்குள்ளேயே அந்த ஆர்கனைசேஷனுக்கு லீடர் அளவுக்கும் வந்துட்டார். இவரோட ப்ரொட்டஸ்ட் ரொம்ப ஜாப்பனீஸ்க்கு எதிராக இருந்ததுனால இவரை 1 வருஷம் ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. 1929 30 வரைக்கும் இவர் ஜெயிலில் இருக்காரு. இவர் ஜெயிலில் இருந்து வெளியில் வந்தோடனே கொரியாவோட ஒரு சின்ன மிலிட்ரி குரூப்லேயே இவர் சேர்ந்துடுறாரு. மிலிட்ரி குரூப்பில் சேர்ந்த 1 வருஷத்துக்குள்ளேயே மிலிட்ரி குரூப்போட ஹெட் ஆட அளவுக்கு உயர்ந்ததுனால இவரோட சோவியட் மிலிட்ரி அத்தாரிட்டிஸ் நல்லா பார்க்க ஆரம்பித்தாங்க. இவரோட ப்ரொடெஸ்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுனால சோவியட் மிலிட்ரி அத்தாரிட்டிஸ் இவருக்கு மிலிட்ரி ட்ரைனிங் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. இவரும் அந்த ஆஃபரை எடுத்துகிட்டு சோவியட் யூனியன் போய் மிலிட்ரி ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர் மிலிட்ரி ட்ரைனிங் எடுக்கும் போதே சைட் பை சைட் ஒரு லோக்கல் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் சேர்ந்து ஒரு மெம்பராக இருந்தார். அடுத்த வரப்போகிற வீடியோவில் நம்ம கொரியாவில் 20th செஞ்சுரியில் நடந்த விஷயங்கள் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.